இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அபுதாபில வந்து யாஸ் சர்க்கிட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ரேசிங் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ. அது பாஸ் 2 பேரும் சர்ச் பண்ணி வாங்கியாச்சு. போறது வந்து அதுக்காக மட்டும் போகாம அபுதாபில அந்த கிராண்ட் டெக்ஸாட் மாஸ்க் அது இருக்கு. 2 மணி நேரம் பஸ் பயணத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்த அபுதாபி பஸ் ஸ்டேஷன். இந்த பஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அல்வாதா மால் இருக்கு. இந்த அல்வாதா மால்ல போயிட்டு ஏதாச்சும் லஞ்ச் சாப்பிட்டு நான் ஆக்சுவலி மெரினா மால் போலான்னு இருந்தேன். ஆனா ஹோல் மோட்டிவ் இஸ் டு கோ டு மால் இஸ் டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் இந்த லஞ்ச் சாப்பிடுறதுக்கு அப்புறம் இங்கேயே ஒரு மால் இருக்கு, இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிராண்ட் மாஸ்க் போறேன். ஆக்சுவலி கிராண்ட் மாஸ்க் போறது பஸ்ஸஸும் இருக்கு, பட் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டாக்ஸி எடுத்து ரொம்ப போறேன். ஸோ நம்ம இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த வாதா மால் போயிட்டு நல்லா லஞ்சு சாப்பிட்டாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் ஜாயத் மாஸ்க்கு டாக்ஸியில் தான் போகிறோம். ஆல்மோஸ்ட் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா 32-33 ரூபா கிட்ட வரும். நம்ம ஊர் காசு ஒரு 700 ரூபா செலவு பண்ணால் நீங்கள் அங்கேருந்து இங்கே டாக்ஸிலேயே வந்துடலாம். பஸ் ரோட்ஸும் இருக்குது, பட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரூபாயிலே முடிஞ்சிடும். நம்ம ஊர் காசு 80 ரூபாயிலே முடிஞ்சிடும். பட் 1 ஹவர் ஆகும் அங்கேருந்து அங்கே இந்த மாஸ்க்கு வர்றது. ஏன்னா ஊர்லாம் சுற்றி போட்டுறது நமக்கு என்னன்னா ஒரே நாள் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து டைம் சேவ் பண்ணுறதா பார்க்க முடியும், காஸ்ட் சேவிங்கை தாண்டி. வச்சு இந்த மாஸ்க் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க, பட் ஐ சா இன் தமிழில் நிறைய பேர் இதை பற்றி வீடியோஸ் எதுவும் போடலை. இதை பற்றி நான் தமிழில் வீடியோ போடுறேன். வந்து சேர்ந்தாச்சு இந்த மாஸ்க்கு. ஆக்சுவலி அவன் இறக்கி விட்டதுல இடத்துல இருந்து மாஸ்க் போகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் போல. இந்த மாஸ்க் போகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு வரணும், ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது. லேடிஸாக இருந்தீங்கன்னா வந்து இந்த லெக்கின்ஸ் அந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் போடக்கூடாது. தலையை வந்து நீங்கள் காட்டக்கூடாது. ஸோ ஹெட்டு கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் க்ளோஸ்டாக இருக்க மாதிரி தான் நீங்கள் அவுட்ஃபிட் போடணும். லைக் ஷார்ட்ஸ் கட்ஸ் போடக்கூடாது, லெக்கின்ஸ் போடக்கூடாது. உங்களுக்கு கிளாமரைஸாக நீங்கள் காட்டிக்க கூடாது. ஏன்னா இது வந்து ப்ராப்பராக ஒரு மாஸ்க். ஸோ ரிலீஜியஸான இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து கடைபிடிச்சே ஆகணும். இல்லை உங்களால் மாஸ்க்கு இதான் மாஸ்க் வியூ. இந்த மாஸ்க் வந்து நீங்கள் நேராக அப்படி நடந்து போனால் மாஸ்க் வரும், ஆனால் அப்படி போகக்கூடாதான். இங்கே ஒரு டோம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த டோம்குள்ளே போனால் தான் அண்டர் கிரவுண்ட் வழி வருது. ஸோ அண்டர் கிரவுண்ட்லேருந்து அங்கேருந்து அங்கே போகணுமா. இதுதான் இங்கே கண்டிஷனு. நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்தீங்கனாலே இங்கே ஒரு QR கோட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த QR கோட் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே டிக்கெட் என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், பட் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலேயே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா இந்த டைமிங் காட்டுது, நீங்கள் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு இங்கே இருக்கீங்க, டேட்டில் வரீங்கன்னு சொல்லி. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிற அந்த க்யூவில் நிற்கிற அந்த வேலை இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்கேன் வந்து அந்த QR காமிச்சு வந்து டேப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி ஈஸியாகலாம். க்யூவில் நிற்க அவசியம் கிடையாது. Basement. அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பல கடைகள் இருக்குது. ஒரு மாலே வச்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில். இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரெஸ் வாங்கவும் செய்யலாம். இந்த மாதிரி அபாயஸ்லாம் பொண்ணுங்களுக்கு 40 ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அபாயஸ் ஹெட்வேரோட பசங்களுக்கு வந்து 50 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் ட்ரெஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வர கூட இங்கே நீங்கள் ட்ரெஸ் வாங்கி என்ட்ரு ஆகிக்கும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். இதுதான் வந்து மாஸ்கோட மேனர்ஸ். ஸோ ஹேர் காட்டக்கூடாது, ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடக்கூடாது, ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது. நீட்டாக டீசெண்டாக வந்தால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. டிக்கெட் நான் சொன்ன அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஈஸியாகிடும். அதை எடுத்துக்கிட்டு வாங்க. இது என்னதான் ஒரு ஃப்ரீ என்ட்ரியான ஒரு மாஸ்காக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலாக தான் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் எடுக்கிற அந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேலிடேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு தான் உள்ளே வருவீங்க. ஸோ செக்கிங்கும் ரொம்ப பயங்கரமாக ஏர்போர்ட் லெவலுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப அழகான ஒரு வியூ. ப்ளஸ் அந்த மால் வரைக்கும் ஐ மீன் இந்த நீங்கள் இந்த மாஸ்க்கு நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் எலிவேட்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் அதுவே உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கின்ற அந்த பிரச்சனை கிடையாது. இங்கே சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் வந்திருக்காங்க. அப்புறம் போப் ஆண்டவர் அந்த பார்த்துருப்பீங்க, அவரும் வந்திருக்காருங்க.
ஸோ இந்த மாஸ்க் பற்றி ஒரு பேசிக் டீடைல் சொல்லிடுறேன். இந்த மாஸ்க் வந்து 1996 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, 2007 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷம் இந்த மாஸ்க்கை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்காக இருக்கு. ஸோ 11 வருஷம் கட்டியிருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். நானும் தாஜ்மஹால் போயிருக்கேன். தாஜ்மஹால்ல பார்த்த விஷயங்கள் என்னன்னா, அந்த பிரமிப்பு வந்து இங்கேயும் இருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் அதோட பெட்டராகவே இருக்கு. ஏன்னா இது வந்து இப்போ கட்டின ஒரு மாஸ்க், ஒரு அந்த அட்வான்ஸான விஷயங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே ப்ளே பண்ணுது. தாஜ்மஹால்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ண ஒரு வண்டர். ஸோ தேர்ஸ் அ மாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் தாஜ்மஹால் அண்ட் இதுக்கும். சரி, இது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன். ஸோ இதான் அந்த கிராண்ட் மாஸ்க் ஆஃப் அபுதாபி, ஷேக் ஜாயத் கிராண்ட் மாஸ்க். நல்லா பெருசாக இருக்கு. போயிட்டு என்னென்ன இருக்குன்றத காட்டுறேன். நிறைய பேர் இருக்காங்களா, இந்த வீடியோ வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தா இது வர பிரச்சனை ஆகுது இங்கே. ஆனால் மறைச்சு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கு. நானும் வீடியோ ஆளுங்களை காட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த நடுவு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹால், அந்த ஹால் இடத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கயிறை வச்சு அங்கங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி. மேபி இது வந்து ரிலீஜியஸான அந்த விஷயங்களால் இருக்கலாம். ஏன்னா இதை பார்த்தீங்களா, இந்த ரோப் இருக்கிறதுனால நாங்கள் உள்ள என்ட்ரி ஆக முடியல. நாங்கன்னு இல்லை, எல்லாரையும் அப்படி தான் பண்ணுறாங்க. மேபி இது வந்து இந்த ரிலீஜியஸ்க்கான அந்த இந்த ஒசூன்னு சொல்லுவாங்க, அப்ளியூஷன். ஸோ இதை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த இஸ்லாம் அந்த மாஸ்க்கு என்ட்ரு ஆகணும். ஸோ அந்த கிளென்லினஸ் அந்த விஷயங்கள்னால இவங்க வந்து அதை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால அத்தனை பாயிண்ட்ஸையும் அவங்க மார்க் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக இருக்கலாம். பட் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நேஷனல் ஹாலிடேன்றதால இருக்கலாம். இந்த மாஸ்க்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 டோம்ஸ் இருக்கு. டோம்ஸ்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ரவுண்டா மேல வச்சு கோபுரம். இந்த கோபுரம் வந்து கிட்டத்தட்ட 82 இருக்கு. பேக்ரவுண்ட்ல பார்த்தா எவ்வளவு இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 சொல்லி கிட்டத்தட்ட 82 வச்சிருக்காங்க. 82மே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு சைஸுகள் இருக்கு, பெருசு சின்னதுன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெருசுன்னு நினைக்கிறேன். ஜைஜாண்டிக்கா இருக்கு. இவன் தான் பெரிய டோமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் செக்யூரிட்டிகிட்ட கேட்டாச்சு. இந்த வேலி வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. சும்மா அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் போகலாம், எங்கே வேணா என்ட்ரி ஆகலாம்னு சொல்கிறாங்க ஆன் ஃப்ரைடேஸ். ஸோ ஃப்ரைடேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது எங்கே வேணால் சுற்றுறதுக்கு இந்த மாஸ்கில். செகண்ட் திங், ஃப்ரைடேஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ரோப் இருக்காது. ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறது உள்ளே போய் பண்ணலாம். ப்ரே பண்ணுறது வந்து ப்ரேயருக்குள் இந்த மாஸ்க்குள்ளே மட்டும்தான் பண்ணணுமா. இந்த வெளியில் இருக்க இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எம்டி ஸ்பேஸில் நீங்கள் வந்து ப்ரே பண்ணக்கூடாது. உள்ளே இருக்க அந்த மாஸ்க்கு தான் நீங்கள் ப்ரே பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஆன் தி மந்த் ஆஃப் ரமதான், சரி அந்த ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் இங்கே எங்கே வேணால் ப்ரே பண்ணிக்கலாமா. அந்த ஒரு மாதம் மட்டும் இங்கே வந்து ஃப்ரீடம் லிபரேட் தராங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுக்குன்னா கூட்டம் நிறைய பேர் வராங்க இந்த மாஸ்க் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கயிறை வந்து ஃப்ரைடேஸ் வந்து எடுத்துடுறாங்க. இங்க தூண்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க வந்து கிட்டத்தட்ட 1906 தூண்கள் வச்சிருக்காங்க. 1096 காலம்ஸ்.
எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 சைட்ஸ் இருக்கும். லைக் வந்து 4 சைடுகள் தூண்கள் இல்லாமல் 6 சைடுகள் தூண்கள் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ 1000 தூண்களை கட்டணும்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய மாஸ்காக இருக்கும்னு. ஸோ என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ அபுதாபிக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் ஜஸ்ட் ஒரு இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஈஸி டு புக். ஸோ எப்போ வந்தாலும் நீங்கள் இதை அக்சஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு மாஸ்க், நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் அபுதாபிக்கு நீங்கள் எப்போ வந்திருந்தாலும் இந்த மாஸ்க் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது வந்து மெயின் 2 விஷயங்கள். ஒன்று ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஒன்று வந்து இது ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று அபுதாபியில். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யாஸ் சர்க்கிட் போகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ அந்த அபுதாபி மாஸ்க்லேருந்து கிளம்பி இப்போ யாஸ் சர்க்கிட்ன்ற அந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே நமக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு பாஸ் இருக்குது. ஸோ அந்த பாஸை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், அங்கே என்னென்ன நடக்க போகுது, அது ஆக்சுவலி ஒரு ரேஸ் சர்க்கிட், ரேஸ் ஓட்டுற அந்த இடம். ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா F1 ரேஸ் நடக்க போகுது அபுதாபியில். ஆனால் F1 நாங்கள் பார்க்க போகல, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசு 1 லட்ச ரூபா டிக்கெட் மட்டும். ஆனால் இது வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன்றதுனால நம்ம இது போகிறோம். இங்கே என்ன நடக்குதுன்றதை அப்படி பார்க்கலாம். அந்த மாஸ்க்லேருந்து இந்த யாஸ் சர்க்கிட் எடுத்து பார்த்துட்டு 45 கிராம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1000 rupees ப்ளஸ் காஸ்ட் ஆயிருக்கு. பஸ்ஸில் போனால் 3.5 கிராம்லேயும் முடிஞ்சிருக்கும். பட் டைம் கன்சப்ஷன் அகேன் 1 hour ஆகும் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ஈவெண்ட் 1 hour லேட் வேறு. 4 மணிக்கு வர சொன்னோம், 5 மணிக்கு 5:30 ஆயிடுச்சு போகிறதுக்குள்ள. ஆல்ரெடி நிறைய காசு இருக்குது. ஒரு வழியாக அந்த யாஸ் சர்க்கிட்க்கு வந்தாச்சு நார்த் ஓஎஸ்எஸ்ல. நான் வந்து இந்த இடத்த பார்த்தேங்க. இந்த குட்டி குட்டியாக கார் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்ஸில் இருக்கவங்க தான் பண்ணுறது. இவங்க வந்து இன்விடேஷன் அனுப்புறாங்க ஸ்கூல்ஸ்க்குலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கார் டிசைனை பண்ணி காட்டுங்க, இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபியூச்சரில் F1 ரேஸுக்கு இதை நாங்கள் வந்து இதே டிசைன் நாங்கள் யூஸ் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்க பார்த்த அந்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அட்டைப்பட்டியில் பண்ணியிருக்காங்க. க்ளூவோட அந்த ஸ்டிக் வச்சு கார் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த குழந்தைங்களே பண்ணுற ஒரு ஸ்டெப்பு. ப்ளஸ் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் F1 இந்த ரேசிங் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிட் க்ரூ பார்த்துருப்பீங்க. இந்த கார்லாம் சர்வன் போயிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி வீல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீல் சேஞ்ச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே தராங்க. மற்றும் நிறைய இருக்குது, இவங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஒரு வழியா அந்த ட்ராக் இந்த சீட்டை கண்டுபிடிச்சு உட்காந்தாச்சு. கிட்டத்தட்ட 10,000 பேர் இங்க இருப்பானுங்க போல. இடமே கிடைக்கல. ஒரு 25 நிமிஷம் சுத்தி நடந்ததுக்கு அப்புறம் 2 சீட்டு கிடைச்சது. சீட்ல உட்காந்தாச்சு. வியூவும் நல்லா இருக்கு. நான் என் வீடியோ காட்டுறேன் பாருங்க. ரேஸ் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா காருங்கெல்லாம் ரொம்ப அழகா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கார் கிட்ட நிக்குது. பார்ப்போம் ரேஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேஸோட ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன்.